லக்ஷ்மி அக்கா. ஆம், வாமா. என்னக்கா எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அத்தை, அந்த மைசூர் பாக்க பெட்டியில போட்டு எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் லட்சுமி. இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். என்னக்கா, ஏதாவது விசேஷமா? இன்னைக்கு என் பொண்ணு இந்துவ பொண்ணு பார்க்க வர்றாங்க. பாரா, இப்பதான் வாண்டு மாதிரி சுத்திட்டு இருந்தா அதுக்குள்ள கல்யாண பொண்ணாயிட்டாளா? இந்த ஜமுனா, இதுல லட்டு மைசூர் பாக்கு வச்சிருக்க, கொஞ்சம் காரத்துக்கு மிச்சரும் உள்ள வச்சிருக்க. சரிக்கா, மழை கிட்ட பாதி காசு கொடுத்துட்டேன், மீதிய சாயங்காலம் தரேன்க்கா. சரி. ஜமுனா, ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்குன்னு சொன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு போய் புதுசா 2 ஜாக்கெட் தைக்க கொடுத்தேன், அத வாங்கிட்டு வந்துருவேன். அப்புறம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன், அதையும் கட்ட ஆரம்பிச்சிருவேன். அதை எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் ஃபங்க்ஷனுக்கு வர முடியும். நீங்களும் பாட்டியும் மட்டும் சாயங்காலம் 5 மணிக்கு வந்துருங்க. நாங்க 2 பேர் மட்டும்தான். அப்போ பாரதி? பாரதிக்கு அது புரியுதுக்கா. ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது இந்த மாதிரி புருஷன் இல்லாதவ வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, நான் வரமாட்டேன். நான் உங்க பொண்ணுக்கு விஷ் பண்ணன்னு மட்டும் சொல்லிடுங்க. புருஷன் கூட இருக்கிறதும் இல்லாததும் நம்ம கையில இல்ல பாரதி. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம், யார் கூட இருக்கிறதுங்கிறது முக்கியம். மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச எனக்கு தெரியாது. அக்கம் பக்கத்துல சொல்றத வச்சு சொல்றேன். உங்க வீட்டுக்கு அடிக்கடி ஒருத்தர் வராருல, பாக்குறதுக்கு நல்லா இல்ல. அவன் காரை வெளியில நிறுத்திட்டு தூங்குறான். நீங்க வீட்டுல இல்லாத நேரத்துல பாரதி கூட தனியா இருக்கிறான். இதெல்லாம் கேட்கவே நல்லாவா இருக்குது? ஏ ஜமுனா, எங்க புள்ளைய பத்தி எங்களுக்கு தெரியும். நீ போய் உன் விசேஷத்தை பாரு, நாங்க யாரும் அங்க வரமாட்டோம். ஏன் கோச்சுக்கிறீங்க? இந்த 2-3 நாளா யாராவது மூஞ்சி கொடுத்து வந்து உங்ககிட்ட பேசுறாங்களா? எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான். அவன் இங்க வந்துட்டு போறதுதான் பிரச்சனையே. பாரதி, நான் வரேங்க. என்ன அது அங்கே நின்னுட்ட? உள்ள வா.